ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷாகி புலாவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு குக்கரில் ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கரில் சோம்பு, கிராம்பு, இலை, பட்டை, லவங்கம், 2 ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. மஞ்சள் பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 ஸ்பூன், மிளகு ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்குங்க. இப்போ பாஸ்மதி அரிசி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா ஒரு கிளறி விடுங்க. அப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழத்தையும் போட்டு ஒரு பிரட்டிட்டு அப்புறம் 1/2 கப்பு பன்னீரை மேலாப்பில் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பில் 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றி மேலாப்பில் நெய் 2 ஸ்பூனு போட்டு 3 விசில் விட்டு இறக்குனீங்கன்னா நம்ம புலாவ் சூப்பராக தயாராகிடும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கஷ்டப்பட்டு சமைக்காமல் இஷ்டப்பட்டு சமைச்சோம்னா சூப்பராக சமையல் பண்ணலாம். தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய்.